Good morning, everybody. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 7th September 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மீண்டும் வலிமை குறைந்துதான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் -0.06%. ஆனால் படிப்படியாக பார்க்கும்போது S&P 500 அந்த வீழ்ச்சின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். 0.7% விழுந்திருக்கிறது. நாஸ்டாக் இன்னும் கூடி வந்து -1.06% அளவுக்கு விழுந்திருக்குது. குறிப்பா நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு பலமான ஒரு ஏற்றத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அதில் ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய சந்தைகள்ல எல்லா நாட்டினுடைய முக்கிய குறியீட்டு எண்களும், அதாவது ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்கை, தாய்வான் சந்தை எல்லாமே பாத்தீங்கன்னா தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. அதே நேரம் நம் சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி வழியா பார்க்கிறோம். கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இப்ப இருந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதே நேரம் நமக்கு இன்னைக்கு வந்து முக்கியமான அதாவது வீக்லி எக்ஸ்பைரி தினம் அப்படின்றதுனால சில முக்கியத்துவம் அதுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் வாலட்டாலிட்டி இருக்கலாம், ஏறலாம். அதே சமயம் நமக்கு வந்து சாதகமான அம்சங்கள் எதுவும் குளோபல் மார்க்கெட்ல இருந்து வரவில்லை அப்படின்றதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம 19,250 இருந்து இப்போ அந்த 19,250 காப்பாற்றப்பட்டு விட்டது இல்லையா? நம்ம போய் 3-4 தடவை போய் இடிச்சு அதை உடைச்சு ட்ரை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மேல வந்தாச்சு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,650 இப்போ போய் வச்சிருக்கோம். அது அங்கதான் போய் இடிச்சுக்கிட்டு இருக்க பாக்குறோம். ஸோ அது உடைக்கப்பட்டால் ஆல் டைம் ஹைன்றது ரொம்ப தூரம் இல்லையா? ஸோ 19,996 நினைக்கிறேன். அது கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு 350 புள்ளிகள் அப்படின்றதான் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கிறோம் நம்ம. அதனால இந்த ஏற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனத்துடன் தானே கையாளணும். அதனாலதான் நம்ம வந்து குறிப்பா எஃப்ஐஸோட செல்லிங்கை மனசுல வச்சுக்கணுன்றதையும் பார்க்கணும். நிஃப்டி பேங்கோட ரேஞ்ச் அப்படின்றது இந்த ரெண்டு கொடுத்துருக்கிற எல்லைக்குள்ளதான் ரொம்ப நாளாவே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 43,500, 45,800 நடுவுல தான் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நிஃப்டி பேங்க் இஸ் ஆன் சைட்வே டில் நவ். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாமே வந்து பங்கு சந்தைக்கு பாதகமா இருக்கிறத பார்க்கிறோம். 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து படிப்படியா ஏறிக்கிட்டே இருக்கு. 4.29%. ஆக்சுவலி சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 3.5ல பார்த்துருப்போம், 3.4ல பார்த்துருப்போம். இப்போ ஏற்கனவே பெரிய தொடர் ஏற்றத்துல இருக்கிறத பார்க்கிறோம். டாலர் இண்டெக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல $100 100 புள்ளிகளுக்கு சற்றே குறைவாக இருந்தது இல்லையா? 99 சம்திங் எங்க போயாச்சு 104.84 தினசரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். சரி, பிரண்ட் க்ரூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. கிட்டத்தட்ட இது வந்து $90 வந்தாச்சு. 90.53 91 கூட தொட்டதா பார்க்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக $74 ஒரு பேரல் இருந்தது. இப்போ $90 $91 வந்தாச்சு. இது நேரடியாக எதை ஹிட் பண்ணும்? இன்ஃபிளேஷன், பணவீக்கத்தை வந்து குறிப்பா ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிக அளவு வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கோல்டு வந்து தொடர்ந்து ஒரு பக்கவாட்டு நகர்ல இருக்கு. பெரிய ஏற்றம் இல்லை, இறக்கமும் இல்லை. $1,900 ஆரம்பிச்சு $1,950 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பெர் அவுன்ஸ் அந்த புள்ளிகளுக்கு இடையே சூழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் திரும்பவும் 83 தாண்டி வலிமை குன்ற ஆரம்பித்து விட்டது. 83.14. ஸோ இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து ரெண்டுமே, அதாவது பிரெண்ட் க்ரூட் விலையேற்றம், அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து வலிமை குன்றுதல், ரெண்டுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த முறை ஆர்பிஐ உள்ள நுழையுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து செல்லரா இருக்கிறாங்க. 3,245 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். டிஐஸ் வந்து 247 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம், எஃப்ஐஸ் வந்து இப்போ மிட் கேப்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால இப்போது இருக்கிற ஏற்றத்தை பயன்படுத்தி லாபத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் லாபத்தை வெளியே எடுப்பதும் நல்லது அப்படின்றதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன், மண்டே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே முடிகிற மாதிரி வச்சிருக்கோம். எவ்ரிடே 11 o'clock. ஸோ சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தான் வச்சிருக்கோம், 499 per வீக். இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக தவற விடாம பாருங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ கடைசியா வந்திருக்கிற ஒரு கேண்டில் அப்படின்றது என்ன, ஒரு ஹேமர் மாதிரி இருக்கு அப்படின்னு. பொதுவாக அந்த ஹேமர் அப்படின்ற தோற்றத்தை ஒரு உச்சத்துல வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஹேமருக்கும் ஹேங்கிங் மேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உச்சத்துல வரும்போது ஒரு ஹேங்கிங் மேனா மாறினால், க்ளோசிங் இன்னைக்கு கீழ முடிஞ்சா அப்படின்னா, ஹேங்கிங் மேன் பேரிஷ் சைனா மாறிடும். இறங்குவதற்கான வாய்ப்பா இருக்கும். க்ளோசிங் மேல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, இந்த ஹேமரோட பவரு தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். ஸோ இன்னையோட க்ளோசிங் அப்படின்றது, இது ஹேங்கிங் மேனா, ஹேமரா அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்த கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழ போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.